எல்லாருக்கும் ஹாய். நான் இன்னைக்கு சன்னா சாட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இங்கே ஏற்கனவே 1 கப்பு மூக்கடலை ஒரு 6 ஹவர் நல்லா ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அந்த தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நம்ம ஒரு 5 விசில் வர வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போ மூக்கடலை வேக வச்சிருந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்னொரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி இன்னொரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம மூக்கடலை ஃப்ரை பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் எண்ணெய் மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம மூக்கடலை நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். நான் இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா மூக்கடலையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1.5 டேபிள் ஸ்பூன் பூண்டு, ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணது. இப்போது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு வெங்காயம், கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கேப்சிகம், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், சுகர் 1/2 டீஸ்பூன், வினிகர் 1/2 டீஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 மீடியம் டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், வெங்காயம் தண்டு சின்னதாக கட் பண்ணது, ஒரு கப்பு தண்ணி, ஒரு கப்பில் கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற மூக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சது. இப்போது நம்ம சன்னா சாட் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.